ஆஸ்திரேலியாவில் மக்களை நோக்கி சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்திய பயங்கரவாதியை தனி ஆளாக மடக்கி பிடித்த மாவீரனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள போண்டி கடற்கரையில் யூத பண்டிகைக்காக நூற்றுக்கணக்கானோர் கூடியிருந்தனர். அப்போது துப்பாக்கியுடன் கூட்டத்திற்குள் புகுந்த இருவர் திடீரென மக்களை நோக்கி சரமாரியாக சுட்டனர். இந்த பயங்கரவாத தாக்குதலில் ஒரு குழந்தை உள்ளிட்ட 12 பேர் உயிரிழந்தனர். துப்பாக்கிச் சூடு சம்பவம் நடந்ததும் அங்கிருந்தவர்கள் பதறியடித்து ஓட்டம் பிடித்தனர். வாகனங்கள் கூட்டங்களுக்குள் பின்னால் பதுங்கினர். இத்தகைய சூழ்நிலையில் துப்பாக்கிச் சூடு நடத்திய பயங்கரவாதியை தேடிச் சென்று மடக்கிய நபரை மாவீரன் என்று ஆஸ்திரேலியா நாடே பாராட்டி வருகிறது. துப்பாக்கி வைத்திருந்த நபரை பின்பக்கமாக சென்று கட்டிப்பிடித்து அவனிடம் இருந்து துப்பாக்கியை பறித்த வேகத்தில் அந்த கொடூரன் பின்புறமாக கீழே விழுந்தான். ஆயுதம் எதுவும் இல்லாத நிலையில் அங்கிருந்து பயங்கரவாதி எழுந்து ஓடிய வீடியோ இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. தனியாளாக உயிரையே பணயம் வைத்து பயங்கரவாதியை பிடித்தவரது பெயர் அகமது எல் அகமது. 43 வயதான அவர் கடற்கரை பகுதியில் பழக்கடை நடத்தி வருகிறார். இவர் துப்பாக்கியை பறித்ததால் வெறுங்கையுடன் ஓடிய பயங்கரவாதியை போலீசார் எளிமையாக சுட்டுக் கொன்றனர். மற்றொரு பயங்கரவாதி சுட்டதில் அகமது எல் அகமதுவுக்கு காயம் ஏற்பட்டது. இறுதியில் இரு பயங்கரவாதிகளிடமும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். துப்பாக்கிச் சூடு நடத்தியவரை உயிரை பணயம் வைத்து பிடித்த அகமது எல் அகமதுவின் துணிச்சலை ஒட்டுமொத்த ஆஸ்திரேலிய நாட்டு மக்களும் பாராட்டி வருகின்றனர்.